கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இங்கே ஜெயம் கொள்ளுகிற அந்த மனுஷன் மேலே எழுதப்படுகிற அந்த 3 நாமங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we read about the 3 names that is going to be written upon that person who overcometh. சத்தியத்துக்காக தூணாய் நிற்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு ஆள் மேலே கர்த்தர் இந்த 3 நாமங்களை அவர் எழுதுகிறார். Upon that person who is being created to stand as a pillar of truth, God is writing these 3 names. இதிலே நாம் என்ன விளங்குறோம்? What do we understand from இது this? சாதாரண ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. It is not a common Christian life. ஒரு சாதாரண ஜீவியத்தை நாம் ஜீவித்துட்டு நாம் புதிய எருசலேமுக்கு போயிடுவோம்னு சொல்றது அல்ல. Just by leading a common Christian life, it's not that we say we can attain New Jerusalem. இன்னைக்கு சாதாரண ஒரு ஜீவியத்தை வைத்துக்கொண்டு ஜனங்கள் ஏதோ மேலான காரியங்கள்ல போயிடுவோம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. People having an ordinary life, they think that they can attain to something very high. சின்ன குழந்தைகள் சொல்ற மாதிரி. Like small children, they say. ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை கேட்டேன். One day I asked a small child. கையில ஒரு பிளாஸ்டிக் கார் வச்சிருந்தான். He had a plastic car in his hand. அந்த தம்பி இது எனக்கு கொடுத்துரு, என் கார் உனக்கு தரேன். I said, small lad, will you give this to me? I'll give you my car. அவன் சொல்றான், தர மாட்டேன். He says, no, I will not give you. அது ஒரு 1 ரூபாய் கார், பிளாஸ்டிக் கார். It's a plastic car costing 1 rupee and 50 paise. அப்ப நான் சொன்னா, அப்ப நான் போட்டேன், நான் போறேன், அப்ப போ, நான் இந்த கார் தர மாட்டேன், நான் போறேன் என் கார்ல. I said, you are not giving your car, then I'll go in my car. அவன் சொல்றான், நான் என் கார்ல வந்துருவேன். He says, I will come in my car. என் கார்ல வந்து உங்க காருக்கு முன்னால போயிடுவேன். He says, I'll come in my car, I'll overtake you, he says. ஒரு குழந்தையுடைய சுபாவம் பாத்தீங்களா? See the character of a small child. யோசிச்சுட்டு இருக்கான், என் கார்ல நான் போகும்போது அவன் அந்த பிளாஸ்டிக் கார்ல ஏறி என் காருக்கு முன்னால வந்து இவ்வளவுண்டு தான் இருக்கு அந்த கார். When I am going by my car, his car is only 9 inches long. He thinks that with that plastic car he can just overtake me. இதே போல தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் கூட ஜனத்துக்கு புத்தி இருக்கு. Like this only in spiritual life also, some people's knowledge is limited. பரிசுத்த பவுல் சொன்னார், ஆவிக்குரிய குழந்தைகள், ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடாத குழந்தைகள். They cannot comprehend the things of the spirit. சாதாரண ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்துட்டு கர்த்தருடைய வருகையில போலான்னு சொல்றது இந்த பிளாஸ்டிக் கார்ல முன்னுக்கு போயிடலான்ற போலதான். By leading a common life, an ordinary life, telling that I'll caught up at the coming of the Lord is just equal to overtaking me by a plastic car. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே இது ஒரு ஆழமான ஒரு பெரிய ஒரு ஜீவியம் தான். This is a very deep, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். excellent life. Glory be to God. தூணாக போறவன் மேலே எழுதப்படுகிற நாமங்கள் சாதாரண நாமங்கள் அல்ல. Names written upon these who are going to be pillars, they are not ordinary names. அது அங்க போய் எழுதுவேன் என்றல்ல, இங்கே எழுதி இருந்தா தான் அங்க போக முடியும். It is not that after you have gone there he will write, only if it is written here you will go there. இந்த நாமங்கள் எதை காட்டுறது? What does these names show? இந்த நாமம் எழுதப்பட்ட உடனே யாருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கோ அந்த ஆளுக்கு இந்த இது சொந்தம் என்ற அர்த்தம். It obviously means that whose name is written here, this belongs to that person. நான் ஒரு நாள் பார்த்தேன், இந்த மாடுகளுக்கெல்லாம் ஏகேன்னு எழுதியிருக்கு. One day I saw on this oxen, it was stamped as AK. இன்னொரு இடத்துல எஸ் என்று போட்டிருக்கு. In another place, yes was stamped over it. இப்ப நான் கேட்டேன், இது என்ன எஸ் என்றா என்ன ஏகே என்றான்னு. I said, what does it mean by yes and AK? எல்லாம் கசாப் கடைக்கு போற மாடுகள் தான். All these things are go to butcher's shop. அப்ப அவர் சொன்னார், எஸ் என்று போட்டால் சுல்தானுடைய மாடு. Yes means the ox that belongs to Sultan. ஏகேன்னா அப்துல் காதருக்கு சொந்தம். AK means it belongs to Abdul Qadir. எல்லா மாடும் ஒண்ணா போகுது, ஏகே எல்லாம் அப்துல் காதருடைய கசாப் கடைக்கு போகுது, எஸ் எல்லாம் சுல்தான் கசாப் கடைக்கு போகுது. All the oxen are going together. AK mark that goes to Abdul Qadir's butchery and yes goes to Sultan's butchery. BG போட்டா பாபி ஞானாதிக்கு என் கடைக்கு வந்துரும். BG means Bobby ஞானாதிக்கு will come to my shop. Praise the Lord. Glory be to God. பிரியமானவர்களே, யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அது அவருக்கு சொந்தம். Beloved, whose name is written over there, this particular thing belongs to that. இந்த வேத புத்தகத்துல என் பேர் எழுதிருக்கு, எங்கயாவது நான் தவறா வச்சிட்டா பேரை பார்த்துட்டு என்கிட்ட கொண்டு வந்து தந்துரு. In this Bible my name is written. If I by mistake misplace it, they will find it out and give it to me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுபோல தான் இந்த ஆலயத்தில் தூணாக போற மனுஷனை பற்றியும் கூட. In the same way, the person who is becoming a pillar in the temple also, அவன் 3 பேருக்கு அவன் சொந்தமாய் அவன் காணப்படுகிறான். he is seen owned by 3 persons. இல்லாட்டால் இந்த 3 பேருக்காக அவன் ஜீவித்தவன், 3 பேருடைய அனுபவங்களை உடையவன். Otherwise he has lived for these 3. He has lived with the experience of these 3 persons. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அங்க முதலாவது என்ன சொல்றது? First of all, what is written there? தேவன்
தேவனுடைய நாமத்தை நான் எழுதுவேன். I will write the name of my God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆவியானவர் சொல்லுகிறார், Spirit of God தேவனுடைய says, நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். I will write upon him the name of my God. சத்தியத்துக்காக ஜீவிக்கிற ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய நாமத்தை அவன் எழுதுவேன். A person who is living for truth, name of God will be written upon him. ஏன் அந்த நாமத்தை அவன் மேல் எழுத வேணும்? Why that name must be written upon him? அவன் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தினாலே அந்த அனுபவத்தை அவன் அடைந்திருக்கிறான். By the truth that he has received this experience. ஆனபடியாலே தேவனுடைய நாமத்தை எழுதுவேன். That is why the name of God I'll write upon him. பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் என்ன? What is the name of God, beloved? தேவனுடைய நாமம் என்ன? What is the name of God? எத்தனையோ நாமங்கள் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. So many names are told about God. ஆனால் தேவனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான புதிய ஏற்பாட்டிலே நாம் அறிந்து கொள்கிற நாமம் என்ன? What is the new name that is known in New Testament? பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு பல நாமங்கள் மூலமா அவர் அறியப்பட்டிருந்தார். In the Old Testament, he was known unto the saints with different names. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் அறியப்பட்டிருக்க அந்த நாமத்தோட வேறு ஒரு பெரிய நாமம் இல்லை. But there is no other greater name with what he is known for the New Testament saints. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் எந்த நாமத்தில் அறியப்பட்டிருக்கிறார்? Unto the New Testament saints, how is God known? With what name? பிதா என்ற நாமத்திலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். He is known in the name of the Father. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் பிதா என்ற நாமத்தில் அறியப்பட்டவர்கள். For the Old Testament saints, he was not known in the name of Father. ஆனால் அந்த ஆலயத்துக்கு போகிற மனுஷருக்கு, அந்த புதிய எருசலேமுக்கு சீயோனுக்கு போகிற மனுஷருக்கு அவர் பிதா என்ற நாமத்தில் அறியப்பட்டிருக்கிறார். For those people who are going to Zion and New Jerusalem, he is known in the name of the Father. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனபடியால தான் என் தேவனுடைய நாமத்தை எழுதுவேன் என்று சொன்னால், தேவனுடைய எங்க அப்பா பேரை எழுதுவேன் என்று சொன்னால், எங்க அப்பா பேர் என்னன்னு நான் எழுதணும். In the same way, when it is written, I'll write the name of my God. My father's name means I must know what my father's name is. என்னுடைய தேவனுடைய நாமம் என்னவென்றால், என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் அறிந்திருக்கேன். I must know the name of my father. ஆனபடியால தான் புதிய ஏற்பாட்டிலே பிதா என்பதுதான் நாமம். In the New Testament, Father is his name. நான் சில நாட்களுக்கு முன்ன கூட ஒரு குழந்தையை கேட்டேன், உங்க அப்பா பேர் என்ன? Sometime back also I asked a child, what is your father's name? அப்போ அந்த பிள்ளை சொல்லி, எங்க அப்பா பேர் அப்பா. My father's name is Daddy. உங்க அம்மா பேர் என்ன? What is your mother's name? உங்க அம்மா பேர் அம்மா. Mother's name is Mummy, my mother. இல்ல, நீ சும்மா சொல்ற, உங்க அப்பா பேர் தான் அம்மான்னு சொன்ன. I told you are telling a lie. Your father's name is Mummy, I said. இல்ல, அப்பா, எங்க அப்பா பேர் அப்பா. No. பெரிய பெருமை. My father's name is Daddy, Father. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அப்பா பேர் அப்பா தான். Father's name is Father only. மேல ஒரு பெரிய பேர் இருக்க முடியாது. There's no other greater name than that, beloved. பிதா என்று சொல்ற ஒரு நாமத்துக்கு மேல ஒரு பெரிய நாமம் இருக்க முடியாது. There cannot be a greater name than that of the name of the Father. நம்முடைய தெய்வத்துக்கு அவர் ஜோதிகளின் பிதா என்று தான் பேர். Our God is called as the Father of lights. நான் பிதாவின் நாமத்தை உன்மேல் எழுத வேண்டும் என்று சொன்னால், I will write the name of the Father means நீ பிதாவை போல ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் நீ காணப்பட வேண்டும். You should be seen as a person created like a father. உனக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டது எதுக்காக? Why is truth given unto you? உனக்கு இந்த ஆழமான உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படுறது எதுக்காக? Why are these deeper doctrines being preached unto you? உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது எதுக்காக? Why are you baptized with the Holy Spirit? நீ சாதாரண மனுஷனாய் இருக்கும்படியாய் அல்ல. Not for you to be a commoner. இன்றைக்கு பெரிய பேர்கள் எல்லாம் வச்சுக்கிறார்கள். Today they have very huge names. ஜிஜு, பிஜு, கிஜு, இதெல்லாம் தான் பேரு. Jiju, Biju, Giju are the names. Very beautiful now. வேதத்துல எத்தனையோ பேர் இருக்கு, அதெல்லாம் வைக்கிறது இல்ல. பேர் என்னன்னு கேட்டாக்க கிஜு, ஒருத்தன் பிஜு, ஒருத்தன் பேரு என்னெல்லாம் சொல்றது. There are so many good names in Bible. If you ask a child what is your name, he says Biju, he says Giju, he says Jiju and all. என்ன கூட இப்படி பேர் எல்லாம் சொல்றது எனக்கு எந்த பேர் கூட எனக்கு அவமானமா தான். எங்க பெற்றோர்கள் இந்த வெளிப்படுத்தல் இருந்தா வச்சிருக்க மாட்டாங்க. My name, I am ashamed of it. If my parents would have had this revelation, they would not have named me like this. என்னுடைய பேர் சினிமாவுல இருக்கு, செருப்புலயும் இருக்கு. My name is seen in cinema and on the slippers also. ஒரு நாள் ஒருவர் எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தார், வேணும்னு வாங்கி கொடுத்தார். அதுல பார்த்தா என் பேர் எழுதி. One day a person bought a slipper for me intentionally. I saw my name on it inscribed. எங்க பார்த்தாலும் அது பாருங்க உங்க பேர் தான். Wherever they see, here you see your name on the posters also. அத பாக்கல தேவதாசன், இயேசுதாசன்,
இதெல்லாம் வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. How nice if I had அருமையான பேரு. had Devadasan, Jesudasan and all. இயேசுவுடைய தாசனா இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. To be servant of Jesus, how nice it would be. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இனிமேல் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் தவறான பெயர்களை வைக்காதீங்க. God. பிரியமானவர்களே, இனிமேல் உங்க பிள்ளைகளுக்கு It would be. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுது வினோதன் வச்சிருவாங்க. அவர் ரொம்ப வினோதமா தான். They'll simply name the child as Vinod and he will be seen in a very different way. அவர் எல்லா பிள்ளைகளை பார்க்கலாம் ரொம்ப வினோதமா தான் இருப்பாரு. He will be in a new way than any other child. இங்கே உலகத்திலே இருக்கிற ஒரு விசேஷமான பேர் பிதாதான். In the world, one of the important names, the most important name is Father. அதை விட மேன்மையான பேர் இருக்க முடியாது. There cannot be any other greater name. ஆனால் தேவன் அந்த பேரை நமது மேல் எழுதும்படி நம்ம பிதாக்களாய் சிருஷ்டிக்கிறார். God is creating us as fathers so that he may write his name upon us. கர்த்தர் ஆபிரகாமை அப்படி சிருஷ்டிக்கும்படி அவர் வாஞ்சித்தார். The Lord designed to create Abraham like that. அவனை எல்லா ஜாதிகளுக்கும் பிதாவாய் இருக்கும்படி கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். The Lord called Abraham to be father of many nations. எல்லா ஜாதிகளுக்கும் பிதா என்கிற ஒரு அர்த்தத்திலே தான் ஆபிரகாம் என்று பெயர் வைத்தார். He named him as Abraham, calling him as father of all nations. நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். No more you should be called as Abraham, but Abraham. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். Father of many nations. உன்னிலே இருந்து ஜாதிகளும் ராஜாக்களும் தோன்றுவார்கள். From you kings and nations shall proceed out. அதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? அவனை முதலாவது ஒரு பிதாவாய் அவன் சிருஷ்டிக்க வேண்டியது. First of all, the Lord was to create him as a father. அவன் ஈசாக்குக்கு பிதா மாத்திரம் அல்ல. He was not only the father of Isaac. அவன் சிந்தையிலே தான் ஒரு பிதா என்று அவன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை அவனுக்குள்ள சிருஷ்டிக்க வேண்டும். In his mind, this kind of a thought must be created that he is a father. உலக பிரகாரமான ஒரு பிதா என்கிற ஒரு சிந்தை அவனுக்கு அட்டுவாட்டால் அவன் எல்லாருக்கும் பிதா என்கிற ஒரு சிந்தை அவனுக்கு உண்டாகும். If in the worldly way to be called as a father, if that thought is not removed, he will not have the mind to be a father of everyone. ஆனபடியால தான் கர்த்தர் அவனை அந்த தேசத்திலிருந்து அழைத்தார். That is why the Lord called him from that land. கல்தேயருடைய தேசமாய் ஊரிலிருந்து கர்த்தர் அவனை The அழைத்தார். Lord called him from Ur, which is the land of Chaldees. அவன் புறப்பட்டு வரும்பொழுது எத்தனையோ பேர் அவனோடு கூட புறப்பட்டு வந்தார். When he came out, so many came out with him. ஆனால் பற்பல சந்தர்ப்பங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அவனை செப்பரேட் பண்ணி விட்டுட்டார். But in different occasions, the Lord separated him from all those things. கடைசியாக அவனுக்கு இருந்தது ஒரு குமாரன் ஈசாக். முதிய வயதிலே பிறந்தவன். Lastly, he had a son which he begat him in the old age. அந்த ஈசாக்கை பற்றிய அந்த காரியமும் கூட அவனுடைய மனதிலே அட்டு போகாவிட்டால் எல்லாருக்கும் பிதா என்கிற சிந்தை உண்டாகும். Even that thought that he is the father of Isaac, that is not removed from him, he cannot become father of everyone. ஆனபடியால் தான் கர்த்தர் ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்க சொன்னார். That is why the Lord asked him to place Isaac on the altar. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஈசாக்கை அவன் பலிபீடத்தில் வைத்த பொழுது When he kept Isaac on the altar, கர்த்தர் சொன்னார், நீ இப்பொழுது பயந்திருக்கிறவன், எனக்கு பயப்படுகிறவன் அறிவே. Now I know that thou fearest me. பழைய ஏற்பாட்டு காலத்து பயம் என்று சொல்றது, புதிய ஏற்பாட்டு காலத்து அன்பு என்று தான் அர்த்தம். Old Testament fear is equal to New Testament புதிய love. ஏற்பாட்டின் அர்த்தத்தின்படி நீ என்னை இப்பொழுது ரொம்ப நேசிக்கிறவன் என்று நான் அறிந்தேன். According to the New Testament meaning, I know that thou love me more. நான் உன்னை எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக்க போகிறேன். Therefore, I am going to make you father of all nations. ராஜாக்கள் உன்னிடத்திலே என்று புறப்படுவார். King shall proceed out of thee. பிரியமானவர்களே, நம்முடைய முற்பிதாக்களுடைய அட்டவணையில பிதாக்களுடைய அட்டவணையிலே 4 பேரை தான் நாம் முக்கியமாய் காண்கிறோம். Beloved, in the genealogy of our patriarchs, we only see 4 பிதாக்கள் என்ற persons. நிலவரத்திலே, கர்த்தர் சிருஷ்டித்த பிதாக்கள் என்ற நிலவரத்திலே 4 பேர்களை காண்கிறோம். In God created fathers, we see only 4 persons' names. ஆபிரகாம், Abraham, யாக்கோபு, தாவீது. Abraham, Isaac, Jacob and David. இவர்கள் தான் மற்றவர்கள் பிதாக்கள் தான், ஆனால் இவர்களை தான் தேவன் பிதாக்கள் என்று சொல்றது. Others were also called as fathers, but only these 4 are called by fathers in Bible. நீங்கள் இவர்களை சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது இவர்களை பிதாக்கள் என்ற ஒரு நிலவரத்திலே கொண்டு வரும்படி கர்த்தர் எவ்வளவாய் அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்க வேண்டும். If you read their history, how much the Lord worked in them to bring them to the standard of the father. யாக்கோபை பிதாவாய் சிருஷ்டிக்கும்படி கர்த்தருக்கு 21 வருஷங்கள் தேவையா இருந்தது. It took God 21 long years to make Jacob a father. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வழியாய் கர்த்தர் அவனை நடத்தி கடைசியில அவனை ஒரு பிதாவாய் கர்த்தர் மாற்றினார். The Lord led him through diverse manners. Lastly, he finds him as a father. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, நம்மையும் கூட கர்த்தர் பிதாக்களாய் சிருஷ்டிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். Beloved, the Lord desires to create us also as fathers. நான் சிந்தையிலே ஒரு பிதாவாய் இருந்தால்
எனக்கு மனுஷரிலே தோல்வி வருமா? In mind, if I am a father, can I have a defeat for me? என்னுடைய தகப்பனுக்கு நான் பிதாதான், என்னுடைய வாதியாருக்கும் பிதாதான். I am a father for my father, and I am a father for my teacher also. என்னுடைய மகனுக்கும் நான் பிதாதான், என்னுடைய பாட்டிக்கும் நான் பிதாதான். For my daughter I am a father, for my grandmother also I am a father. எல்லாருக்கும் பிதாவாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். I am created as a father for உலகத்தில் உள்ள everyone. எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். All those who are in the world, அல்ல, என்னுடைய வெளிப்படுத்தலின் பிரகாரம் நான் ஒரு பிதாவாய் இருக்கிறேன். not bodily or physically, according to my revelation, I am a father. இப்படிப்பட்ட ஒரு சிந்தையிலே கொண்டு வருவது, வெளிப்படுத்தலை கொண்டு வருவது ஒரு நாள்ல உண்டாற ஒரு காரியம் அல்ல. To bring such kind of a mind or revelation, it doesn't happen in one day. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒருமுறை இந்த காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். One day I was talking about this. என்னுடைய வாதியார் அங்க உட்கார்ந்து இருந்தார் கடைசி சீட்ல. My teacher was seated in the last அவர் seat. மெத்தடிஸ்ட்ல லே பிரீச்சரா இருந்தார். He was a lay preacher in Methodist mission. நான் சொன்னேன் எங்க வாதியாருக்கும் நான் பிதாதான். I said I am a father for my teacher also. கூட்டத்தை முடிச்ச உடனே அவர் நேரா வந்து இப்படி பிடிச்சுக்கிட்டார். என்ன சந்தோஷமா இருக்கு, நீ எனக்கு பிதாவா இருக்க. After the meeting also he came and held me and said, how joyous I am, you are my father. He said, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. பிரியமானவர்களே, இப்படி பிதாக்களால் சிருஷ்டிக்கப்படுறது சாதாரண விஷயம் அல்ல. Beloved, to be created as fathers, it's not an ordinary நான் thing. சீயோன்ல நிக்கிறவர்களுடைய நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கு. That is why those who are standing in Zion, on their forehead, Father's name is அவர்கள் inscribed. பிதாவுக்கு சொந்தம் என்றது மாத்திரமல்ல, It not only means that they are Father's own, பிதாவினுடைய சிந்தையினாலே இவர்களும் கூட பிதாவாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். by having the mind of the Father in them, they are also created as fathers. அவருக்கு அங்கே ஃபாதர் வில்லியம்னு எழுத முடியாது. You cannot write there as Father William இல்லாட்டா ஃபாதர் பாபின்னு எழுத முடியாது. or Father Bobby, you cannot write there. அங்கே கொடுக்கப்பட்ட ஒரே பேர் ஃபாதர் தான். அதுக்கு மேல பிதா, அதுக்கு மேல ஒரு பேர் இல்லை. Only one name that is given there is Father and nothing else. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு அந்த பிதாவின் நாமத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Beloved, may we be created like that and may we put on the name of the Father.